மலையப்பன் சார் வணக்கம். தற்போது இந்திய ராணுவம் பெஷாவர் மீதும் தற்போது தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருக்குது. இந்த தாக்குதல் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகதான் செய்யுது, இன்னும் குறையல, கூடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? வணக்கம். பெஷாவர் மீது தாக்குதல் தான் இது வந்து பாகிஸ்தானில் முக்கியமான நகரம். அங்கேருந்து நிறைய சப்ளைஸ், மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர், இன்ஸ்டலேஷன் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல மெயினாக வந்து எங்கே இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல அங்கே இருக்குது. அதெல்லாம் அட்டாக் பண்ணி அங்குள்ள டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அம்யூனிஷன், சப்ளை செயின், பெட்ரோல், இந்த மாதிரிலாம் கட் ஆஃப் பண்ணிட்டா, கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டா ஃபார்வர்ட் ட்ரூப்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அம்யூனிஷன் போகாது, கம்யூனிகேஷன் இருக்காது, ஹையர் ஹெட் குவார்ட்டர்லேருந்து ஆர்டர் வருது தெரியாது. ஸோ அவங்க வரும்போது இந்திய ராணுவ ஏர் பொசிஷனில் இருக்கும். இப்போ வந்து இந்த 5 நகரத்தில் குண்டு போடலை, குண்டு மழை பொழியும். பாகிஸ்தான் பிரதமரே வந்து பங்கரில் போய் உள்ளே போகிறாருன்னா இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் கேள்விப்படாத அளவுக்கு இருக்குது. அவ்வளவு மோசமான ஹெவி அமைச்சர்கள் அத்தனை பேரும் இப்ப பதுங்கு குடியில தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் பிரதமர் மட்டுமே இல்ல இருக்கிறாங்க. ஆமா 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 முக்கியமான விவிஐபிக்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அத்தனை பேரும் தற்போது பதுங்கு குடியில தான் இருக்கிறாங்க. யாரும் வெளியே இல்ல. நான் என்ன சொன்னேன், பாகிஸ்தான் பிரதமரேன்னா அவரு தான் டாப் மேன். அம்மையா ஆகாயத்தில் வரும்போது மற்றவங்களாம் குறவுகள் என்ன பண்ண மாதிரி மற்றவங்களாம் ஒன்றுமே கிடையாது. பிரதமரே அப்படி இருக்கும்போது, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கே இருக்கும்போது மற்றவங்களாம் நிச்சயம் போய்தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி பங்கர் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பங்கர் மெயினாக என்ன ஆகும்னா, ஷெல்லு வந்து அவங்க மேலே விழுகாட்டியும் விழுந்து அது செதறும் இல்லை, அந்த ஷெல்லு வந்து நின்றுக்கிட்டு இருந்தவங்கள அட்டாக் பண்ணும். அதுக்காக வேண்டி பங்கர் வச்சுருப்பாங்க, பங்கருக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ லாகூரோட இந்த பெஷாபூரோட தாக்குதல் வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து பெஷாபூர் மேல தாக்குதல் நடத்திருக்கு இல்லையா? இது வந்து பாகிஸ்தானோட சப்ளை செயினை ஃபுல்லா கட் பண்றதுக்காகத்தான். இதுக்கு அடுத்ததான எங்க தாக்குதல் நடத்த இந்தியா வாய்ப்பு இருக்கு? அங்க உள்ள முக்கியமான இடங்கள் இருக்கு. எங்கெங்க கோர் ஹெட் குவார்ட்டர், டிவிஷன் ஹெட் குவார்ட்டர், கமாண்ட் ஹெட் குவார்ட்டர், இந்த மாதிரி, அப்புறம் ஒரு ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ், எங்கெங்க ரிவர்ஸ் இருக்குல்ல, அங்கே டேம் மேலே பாம்பு போடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து வாரில் வந்து இதெல்லாம் நடக்கிறது. ஆயில் டம்ப் இருக்கும், ஸ்டோர்ஸ் இருக்கும், இந்த மிலிட்ரி ஸ்டோர்ஸ், சிவில் ஸ்டோர்ஸ் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணுவாங்க ஒரு இடமா. அப்புறம் முக்கியமான பிரிட்ஜஸ் இருக்குது, பிரிட்ஜஸை ப்ளோ அப் பண்ணுவாங்க. அம்யூனிஷன் ஃபேக்ட்ரி ஆர் லைக் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், ப்ரொடெக்ஷன் ஃபேக்ட்ரி, அதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி பாகிஸ்தானை பொறுத்தளவுல குறுக்கீடுக்கு ஒரு நிமிஷம், பாகிஸ்தானை பொறுத்தளவுல எந்தெந்த இடங்கள் எல்லாம் இந்த ராணுவ தளவாடங்கள், ராணுவ உற்பத்தி பாகங்கள் அதிகமான இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கய்யா? எங்கெங்கெல்லாம் ராணுவத்தை உற்பத்தி பண்ற பாகங்கள் இல்ல ஆயுத தயாரிப்பு அதிகமான இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம்? இது இந்த முக்கியமா மேஜர் நீங்க சொன்ன 6 இடத்துல இருக்குது. இனிமேல் இந்த காரக்கோரம் ஹைவேஸ் இருக்குது, அங்க சீனாவிலிருந்து வர்ற பாகிஸ்தானுக்கு வர்ற ரூட் இருக்குது. அது இந்தியா டாமினேட் பண்ணுது, ஹைட்ல இருந்து, சியாச்சின் சைட்ல இருந்து. அதை கூட பிளாக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சி சைட்ல இருந்து கப்பல்ல இருந்து மற்ற சப்ளை கொண்டு வரா பார்ப்பாங்க. இப்போ எங்கெங்கிருந்து அவங்களுக்கு என்ட்ரி லெவல் இருக்குதோ அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. முதல்ல வந்து இவங்க முதுகெலும்பு உடைச்சிருவாங்க. அதாவது கராச்சி, பெஷாவர், இஸ்லாமாபாத், ஆர்மி ஹெட் குவார்ட்டர் இருக்குல்ல, டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர் அங்கே, அப்புறம் பாகிஸ்தான் கேபிட்டல், இதை முடிச்ச உடனே மற்றது ஆட்டோமேட்டிக்காக டைல்யூட் ஆகி நியூட்ரலைஸ் போக பார்த்தா இன்னைக்கு மார்னிங்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாங்க. இந்த போர் இந்த ராணுவ நடவடிக்கைங்கிறது போற மாதிரி காலையிலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்களா? முடியறதோ இல்லையோ ஒரு வழிக்கு அவங்கள கட்டு சைஸ் கொண்டு வந்துருவாங்க. பாகிஸ்தான் அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒரு மாதிரியான நிலைக்கு வந்துருவாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாத ஒரு நிலைக்கு வந்துருவாங்க, அப்படிதானா? இப்ப எல்லாம் பங்கருக்குள்ள போயிருக்காங்கன்னா அவங்க வந்து மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. பங்கருக்குள்ள என்ன ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க, அவங்க ஆப்ரேஷன் ரூம் வச்சிருக்காங்களா, இல்லை கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா, மற்றபடி கம்யூனிகேஷன் லெவல் இருக்குதா, கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ உயிருக்கு பாதுகாக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து எப்படி ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும், ஃபார்வர்டு கமாண்டர்ஸுக்கு என்ன ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும், ஏர்ஃபோர்ஸுக்கு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் தான் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோல்லே ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா
ஃபர்தர் திக்கு தெரியாமல் முழிக்க வேண்டியதெல்லாம் வரும். ஸ்டுடியோ தற்போது இந்த விமான அதிகாரி, பாகிஸ்தானோட விமான அதிகாரி ஒருத்தர் வந்து சிறைபிடிச்சிருந்தாங்க. இப்ப அவர்கிட்ட விசாரணை எந்த அளவுக்கு துரிதமா போய்கிட்டு இருக்கும், இல்ல அதுக்கு அந்த விமானி கைது பண்ணதுக்கப்பட்ட இதுக்கு அடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் அவர் மேல எடுக்கப்படும்? அவர் வந்து இப்ப வந்து பிஓ பிரிசனர் ஆஃப் வார் கிடையாது. ஏன்னா வார் ஸ்டார்ட் ஆகல. அவர் நார்மல் இன்டர்வியூ கிராஸ் பண்ணியிருக்காரு. சிவில் இப்போ எப்படி ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த விமானிகிட்ட ஃபுல்லாக அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. மினிமம் அவருக்கு தெரிஞ்சது அவரோட லிமிட்டட் லெவலில் தான் இருக்குது.